தமிழ் பேசும் அனைத்து நல்ல விலங்குகளுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. லொகேஷன் பிரச்சனை எல்லாம் இருந்ததுனாலதான் ஒழுங்கா வீடியோ போட முடியல, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல டெய்லியும் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன், எதுவும் கோச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழக அரசு டிவிகே அரசு, அதாவது திமுகக்கு எதிராக ஒரு மேட்டரை வந்து செஞ்சிருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு 3 முக்கிய புள்ளிகள்ல இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கொலை வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது, சிபிஐ வந்து அதுல என்கொயரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கடந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆட்சியில திமுக இருந்தது இல்லைங்களா, அப்ப வந்து அரசு தரப்பில் வாதாடினாங்க. சிபிஐ என்கொயரி எல்லாம் கொடுக்க கூடாதுங்க, தமிழ்நாடு போலீஸை வச்சே நாங்க இந்த கேஸை முடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி. டிவிக்கு ஆட்சி வந்து இப்ப ஒரு 2 மாசம் முடிஞ்சிச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிவிகே ஆட்சி நடக்குது. டிவிகே வழக்கறிஞர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ என்கொயரிக்கு போகணும், நாங்க வந்து அந்த மனு வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம். அதாவது கடந்த ஆட்சியில போகக்கூடாதுன்னு போட்ட மனுவை இந்த ஆட்சியில நாங்க வாபஸ் வாங்குறோம், சிபிஐ என்கொயரிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் சைட்ல இருந்து, டிவிகே சைட்ல இருந்து பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமே சொல்றேன். இதுல வந்து சில பேரெல்லாம் அடிப்படுது. யார் யார் பேர்னு சொல்றேன். மெயினா கமிஷனர், அதாவது லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து இப்ப தூக்கி அடிக்கப்பட்ட கமிஷனர், ஐஸ்கிரீம் அதிகாரி என்று அன்புடன் சவுக்கு சங்கரால் அழைக்கப்படும் அருண் அவர்கள், அவரு சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்றாங்க. அதாவது ஒரு 2 ஃபேக் என்கவுண்டர்ஸ் சரணடைஞ்சவங்களையே 2 பேர்த்த தூக்கிட்டு போய் சுட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுவும் ஒரு நபர்லாம் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்து சரணடைஞ்சாலாம். அவர்கிட்ட ஆயுதம் துப்பாக்கி எடுத்து காவலர்களை சுட வந்தாதான். அதாவது சரணடைஞ்சு உங்ககிட்ட ஆயுதம் எதுனா இருக்கான்னு கேட்கும் போது, ஆயுதத்தை எடுக்க போகும்போது துப்பாக்கி எடுத்து சுட வந்தாங்களாம். ஸோ வந்து தமிழ்நாடு காவல்துறை சுட்டு விட்டதாம். இந்த மாதிரிதான் சொல்றாங்க. உங்களுக்குள்ள வந்து துப்பாக்கியை காமிச்சு மிரட்டணும்ன்றது எதுக்குங்க உங்ககிட்ட வந்து சரணடையாது? சரி, ஓகே, ஏதோ சொல்லி இப்படி எப்படியோ அந்த கேஸை முடிச்சு புட்டீங்க, சரி, அது சந்தோஷம் உங்களோட இது. அடுத்து முக்கிய புள்ளியா சேகர் பாபு அவர்களோட பேரும் அடிப்படுதுங்க. எப்படிப்பா சேகர் பாபுக்கு இதுக்கு என்னப்பா கனெக்ஷன் அப்படின்னீங்கன்னா, ஒரு சிலர் சேகர் பாபு டைரக்டாவே சொல்றாங்க, ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சேகர் பாபு அவர்களின் பெண், அவங்களோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வச்சாது, லவ் மேரேஜ்ன்றதுனால இவர் தான் முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வச்சாது, எல்லா இதுமே இவர் தான் பார்த்தாது, ஸோ ரிவெஞ்ச் வேலையா கூட இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க. அப்புறம் காங்கிரசின் முன்னாள் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை, அதாவது செல்வ பெருந்தொகை இருக்காது இல்லைங்களா, அவரு பேருமே அடிவாங்குதுங்க. அவரு பேரு எதுக்குப்பா இதுல நடுவுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து அவருக்கும் இவருக்கும் இந்த ஸ்கிராப் எல்லாம் லீஸுக்கு, அதாவது ஸ்கிராப் டெண்டர்ல ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. சோ அதுக்காக இதுவும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ சிபிஐ உள்ள நுழைஞ்சி யார் யாரெல்லாம், அதுவும் அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர், ஒரு கட்சியோட தலைவரை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ இந்த விஷயத்த கண்டிப்பா கவர்மெண்ட் ப்ராப்பரா எடுத்துட்டு போயிட்டு, சிபிஐ வரைக்கும் போயிடுச்சு, சிபிஐ இதை ப்ராப்பரா எடுத்துட்டு போயிட்டு தக்க தண்டனை யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படிங்க கேட்டுக்கிறேன். அப்புறம் டிவிகே சார்பா, அதாவது சிஎம் விஜய் அவர்கள் ஒரு பயங்கரமான வேட்டை ஒண்ணு ஆட போதாதாங்க. அதாவது போதை வேட்டை, ஒரு ஆபரேஷன் ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ண போதாங்களாம். ஏதோ ஒரு அதுக்காக செப்பரேட்டா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து போட்டு மொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா போதை, சின்ன சின்ன போதையில இருந்து பெரிய போதை வரைக்கும் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க என்ன எதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு யார் யாருக்கிட்டலாம் இருக்கோ எல்லாத்தையுமே குண்டாஸ்ல தூக்கி போடுறதா பேசிட்டு இருக்காங்க. குண்டாஸ் போட்டா உங்களுக்கு ஜாமீன் கிடையாது, சோ குண்டாஸ்ல வந்து தூக்கி போடுறதா பேசிட்டு இருக்காங்க. சோ தயவு செஞ்சு எந்த ஒரு சின்ன போதை, அதாவது என்னதுங்க சரக்கு, ஒயின் ஷாப் அதை தவிர்த்து மற்ற என்னென்ன போதை பொருட்கள் இருக்கோ, ஒயின் ஷாப்பு, சிகரெட் அதை விட்டுருங்க, அது 2 தவிர்த்து வேற என்னென்ன போதை பொருட்கள் சம்பந்தமான குட்கா, பான் மசாலா, ஹான்ஸு, கண்டதெல்லாம் அதுக்குள்ள மாத்திரை அது இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அனைவரையும் ரவுண்டு கட்டுறதா
பயங்கரமான ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ இப்பவே சொல்லிடுறேன், அப்படி எதுனா இத்தனை வருஷம் இல்லை இப்ப வரைக்கும் அதான் தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படியே தூக்கி தூர போட்டுருங்க. அதுல வருமானத்தை விட நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாஸ். ஸோ எல்லா தொழிலையும் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா வேற எதுனா தொழில செய்யுங்க. ஏன்னா டெய்லி யாரையோ ஒன்று பிடிச்சிட்டு தான் இருக்காங்க, அத்தனை கிலோ வச்சிருந்தான் இத்தனை கிலோ வச்சிருந்தாங்கன்ட்டு. ஸோ நீங்களும் மாட்டி உள்ள கிலோ போயிடாதீங்க தெய்வங்களா. அதை தான் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிக்கிறேன். நம்மளோட நம்மளோட மினிஸ்டர் ஏவா வேலு சிங்கப்பூர் சித்தப்பா இருக்காரு இல்லைங்களா, ரோடே போடாத ரோட்டுக்கு 3,40,00,000 கணக்கு காட்டி இப்ப போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில போயிட்டு ஐயா நீ எதை சொன்னாலும் ஓகே ஐயா அப்படின்ட்டு வந்திருக்காரு இல்லையா. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்வி எழுதி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவரு என்னென்ன பதில் கொடுத்தாதோ அது அவருக்கு தான் தெரியும். பட் நிறைய கேள்விகள் எல்லாமே போயிருக்கு. பெருசா எதனா ஆப் அடிப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அவரே நேத்து வெளியே வந்துட்டு ஒரு மேட்டர் சொன்னார் இல்லையா, நான் எல்லாம் கரெக்டா தாங்க பண்றோம், நாங்க திமுகங்க எங்களுக்கு எல்லாம் பயம் கிடையாதுங்க, நாங்கெல்லாம் அப்படிங்க இப்படிங்கன்ட்டு இன்னைக்கு அப்படியே பெருசா ஒரு ஆப் அடிச்சிருக்காங்க டிவிகே சைட்ல இருந்து. என்னப்பா ஆப் அப்படின்னீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,100 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை, அந்த டபுள் தக்கல் சாலை மாதிரி அந்த சாலைக்கான கான்ட்ராக்ட் டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு கேன்சல் பண்ணி தள்ளியிருக்காங்க. எப்போ அந்த டெண்டர் விட்டது? இப்ப 2025 அக்டோபர் மாசத்துல அவசரமா டெண்டர் விட்டாங்க போல. அந்த டெண்டர் விட்டதையே தலைவருக்கு எப்படியும் ஒரு 30% கம்பல்சரி வந்திருக்கும். எப்படியும் எத்தனை இப்ப 2,100 கோடியில 30% எப்படியும் ஒரு 600-700 கோடி வந்திருக்குமோ யாருக்கு தெரியும். வந்தாலும் வந்திருக்கும், மினிமம் ஒரு 500 வந்திருக்கும். அதெல்லாம் எங்க பதிக்குவாதுன்னு தெரியல. இப்ப வேற கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணாததுனால கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க, எப்பா குத்த கமிஷன் எல்லாம் திரும்பி கொடுங்கப்பா அப்படின்ட்டு. இந்த அழுத்தங்கள்லாம் ஆல்ரெடி சேகர் பாபா அவர்களுக்கும் பிரியா அவர்களுக்கும் இந்த ஃபுட்பாத் அது டெண்டர் கேன்சல் பண்ணாங்களே 700 கோடி டெண்டரு, அதுக்கு ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து இந்த டெண்டர் பெரிய டெண்டர் இல்லையா, எதுக்கு இதப்பா கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா 13 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு, டபுள் ரோடு போடுறதுக்கு இவங்க கிட்டத்தட்ட 2,100 கோடி ரூபாய் இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த டெண்டர் விட்ட டைம்ல ஒரு கம்பெனி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ்ல சொன்னாங்க, ஏங்க நாங்க அவங்கள விட 500 கோடி கம்மியா தாங்க நாங்க டெண்டர் விட்டோம், டெண்டர் கோட் பண்ணோம், பட் எங்களுக்கு வந்து கொடுக்கல, நீங்க எப்படி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது எல்லாமே சேர்த்து வச்சுதான் இழுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு 2,100 கோடி 13 கிலோமீட்டருக்கு அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி 160 கோடி கிட்டத்தட்ட நீங்க செலவு பண்ணணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பலமான ஏதோ ஒரு கைவரிசை காட்டியிருக்காங்க. அதனாலதான் வந்து போடு டெண்டரை க்ளோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அப்படின்ற மேட்டர்ல நம்ம சொல்லிப்போம். அப்புறம் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டம் நடந்ததுங்க. சும்மா எல்லாத்துக்கும் பெண்டு கலட்டி இருக்காதுங்க, எல்லாத்தையும் வச்சு செய்யும் செஞ்சிருக்காரு. இதுலயும் என்ன பண்ணிருக்காருன்னா, உள்ள இருந்த சில அதிகாரிகள் IAS IPS அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒரு சிலர்லாம் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு யார் யாருக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தராங்க என்ன ஏதுன்ட்டு. ஸோ ஒரு சில அதிகாரிலாம் வெளியே அனுப்பிட்டு 35 மினிஸ்டருக்கும் ரிவீட் அடிச்சிருக்காரு. கிளியரா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, ரீல்ஸ் சும்மா ரீல்ஸ் போடுற வேலை வச்சுக்காதீங்க, வேலையை மட்டும் செய்யுங்க. இன்னொன்னு எதுனா அவன் சொன்னான் இவன் சொன்னான் சொந்தக்காரன் பந்தக்காரன்ட்டு தேவையில்லாத எந்த இதுலயும் நீங்க போய் சிக்கக்கூடாது. சிக்கினீங்கன்னா உங்களோட மினிஸ்டர் பதவி பறிக்கப்படும். அதையுமே சொல்லிட்டாரு. இன்னொன்னு என்ன கிளியரா சொல்லியிருக்காருன்னா, லஞ்சம் கிஞ்சம் எதுனா ஒரு இது உங்க மேல குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னாலுமே உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். நம்ம கட்சியில நம்மள நம்பி மக்கள் வந்து என்ன நம்பிதான் மெயினா வந்து ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. வந்து எதனா திரும்பியும் எந்த இதுவும் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணாங்கன்னா நாம வந்திருக்கோம், நாமளும் இதையே நம்ம பண்ணோம்னா எப்படி நம்மளை வந்து மக்கள் மதிப்பாங்க. சோ இந்த மாதிரி எந்த வேலையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சும்மா கிளின்னு கிழிச்சிருக்காரு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, என்னப்பா டிக்கெட் ரேட் எல்லாம் ஏத்திடுவாங்களாப்பா அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிக்கெட் ரேட் எல்லாம் ஏத்தாமையே டிரான்ஸ்போர்ட்டுக்கு எப்படி வருமானம் வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். எல்லாம் வந்தா நல்லா தான் இருக்கும். டிக்கெட் ரேட் ஆல்ரெடி வந்து எக்கச்சக்கமா ஏறி போச்சு. ஸோ தயவு செஞ்சு டிக்கெட் ரேட்டு திரும்பி ஏத்தாதீங்க.
இருக்கிற வர வருமானத்தை வச்சே நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகலாம் என்ன எதுன்ட்டு பாருங்க. அப்புறம் நிறைய வந்து இவி பஸ்ஸஸ்லாம் 200 கிட்டத்தட்ட 200 இவி பஸ்ஸஸ்லாம் வாங்க போறாங்க தலைவர். தயவு செஞ்சு வாங்குங்க. அப்படியே இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனை ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. 109 ரூபா பக்கம் போயிடுச்சு பெட்ரோல். ஸோ அதை உங்களால மாற்ற முடியாது. ஆனா இவி வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுனால எல்லாத்துக்கும் அதுல எல்லாம் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். கவர்மெண்ட்டுக்கும் இவி யூஸ் பண்ணும் போது பெட்ரோல் டீசல் அதான் அடிக்கிறது வந்து டீசல் அடிக்கிற செலவெல்லாம் மிச்சம் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ரேட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும். அப்புறம் நிறைய ஊருக்கு வந்து பஸ்ஸஸ் வசதி எல்லாம் இல்லாம இருக்கு. நிறைய பேர் அதை வந்து ரீல்ஸ் மூலியமா விஜய் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. உடனே அதை ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றி. அப்புறம் முந்தா நேத்து ஒரு நபர், அதாவது டிவிகே சார்ந்த ஒரு நபர் 1,30,000 ரூபாய் லஞ்சம், அதுவும் கூகுள் பேலயே 1 லட்சம் வாங்கியிருக்கு. அப்படி 30,000 போய் கையில தந்திருக்காங்க. அவங்களும் போனவங்களும் அழகா அப்படியே போனை பேக்கெட்லயே வச்சுட்டு போயிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ வைரலா எல்லா இடத்துக்கு போகும்போது அவர் என்ன சொல்றாங்க, ஏங்க கைமாத்தா வாங்கி இந்த காசுங்க அப்படி இப்படின்ட்டு உறுத்தினாரு. பட் இருந்தாலும் வீடியோ வைரல் ஆன உடனே அவர் வந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து கூட ஃபுல்லாவே தூக்கிட்டாங்க. எதுக்கு லஞ்சம் வாங்கினார் அப்படின்னா, ஏதோ ஒரு கான்ட்ராக்டுக்கு பில்ல வந்து ரிலீஸ் பண்ணணுமா, அதுக்கு வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவரை வந்து தூக்குனது மட்டும் இல்லாம அவரை வந்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மத்த இது மாதிரி நானும் யோசிச்சேன், சரி சொந்த கட்சிக்காரன் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சேன். அதெல்லாம் எவனா இருந்தா என்ன, சொந்த கட்சி என்ன எவனா இருந்தா என்னப்பா, தூக்குவோம்ப்பா, நான் தூக்கி வச்சு அடிப்பேன்ப்பா, எவனா இருந்தா என்னப்பா, எவன் தப்பு பண்ணாலும் உள்ள போடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பலமா இறங்கி இருக்காது. நிஜமாவே ஹேண்ட்ஸ் அப்ங்க. இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கல அவர் இப்படி பண்ணுவாருன்னு. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.